அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய இப்போது யுவர் ஷேம்ஃபுல்லி 2 பற்றி நீங்கள் சொல்லும்போது கூட மீ டூ மூமெண்ட் அப்படி இப்படின்னு நம்ம பேசும்போது உங்களுக்கு கூட வந்து சில விஷயங்கள் நடந்தது நீங்கள் போல்டாக வெளில வந்து சொல்லியிருக்கீங்கல்ல, லைக் இது தப்பு, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொமெண்ட். அண்ட் அகெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி பேசுகிறீங்க. இவ்வளோ போல்டாக விஷயங்கள் பேசும்போது இப்போ அகெயின் சின்மயி மேமோடைய விஷயம் வந்துட்டு திருப்பி அவங்க அவங்க பாட்டி ஏன் இல்லை அப்படின்னு திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகுது, எல்லா பிரச்சனையும் மேலே வருது இல்லையா? இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறதுக்கு இருக்கா? இது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது பர்சனல் வின் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த ஆன்லைனில் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணது, அதை நான் வந்து எடுத்து வெளியில் சொன்னும் போது, அஃப்கோர்ஸ் சில பேர் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் அதே விஷயத்தை திருப்பி ஒரு சும்மா ஒரு நியூஸ் மாதிரி ஏதோ ஒரு ஒரு இணையதளத்தில் ஒரு போர்ட்டலில் போட்டிருந்தும் போது அது கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது போய் சொல்கிறாங்க, அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் எதுவும் வேலை கிடைக்கல போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி. இப்போ நான் நினச்சேன், ஓ இவ்வளோதான் இவங்களால யோசிக்க முடியும்ல. இப்போ இதோட பெரிய தாக்கம் தான் சின்மயி அக்காக்கு நடந்திருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது முதல்ல எல்லாருமே எதுக்கு உங்களுக்கு இதை தேவையில்லாத வேலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பாத ஒரு கும்பல் இருந்துச்சு, அது அவங்கள டாக்ஸிக்காக அப்யூஸ் பண்ண ஒரு கும்பல் இருந்தது. அதனால தான் இதெல்லாம் நடந்ததுனால, அதுவும் சில பவர்ஃபுல் வேலையெல்லாம் நடந்ததுனால அவங்களோட வேலையை அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் ஆண்டவனாக பார்த்து திரும்பி எங்கே கரெக்டாக அதை பேச வைக்கணுமோ பேச வைக்கிறாங்கல்ல. இப்போ எனக்கு அது பர்சனல் வின். இப்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணி நான் அந்த மாதிரி வெளியில் சொல்கிறேன், சரி அது நம்மளே டீல் பண்ணிக்கலாம், இவங்கள்ட்டலாம் சொன்னால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியலன்ற மென்டாலிட்டி வந்துருச்சு. சின்மயி மேமோட தைரியம்லாம் எனக்கு இந்த ஜென்மத்தில் வருமா தெரியாது, ஆனால் இப்போ வருது. இப்போ நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சொல்லணும், நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் இவ்வளோ கோத்ரூ அப்போ கூட நம்மளை தான் குறை சொல்கிறாங்க, நீ இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு, எப்படி நான் இக்னோர் பண்ண முடியும்? ஆன்லைனில் நடக்குது, வேறு எதுவும் உங்களுக்கு நேரில் நடக்கலைங்கிறதுக்காக எனக்கு நடக்கலைன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ நான் கொஞ்சம் நிறுத்தியிருந்தேன் இந்த மாதிரி வெளியில் சொல்கிறது. ஆனால் இப்போது எல்லாரும் திருப்பி ஏன் அவங்களுக்கு இது நடந்திருக்கு, ஏன் சின்மயி மேம் வந்து இவ்வளோ நாள் பேசியிருக்காங்க, விடாத பேசியிருக்காங்க, அண்ட் அதனால் இப்போ அவங்களோட வேல்யூ புரியுது. அண்ட் பேசுறதுனால அவங்களோட டேலண்ட்டுக்கும் அதுக்கும் முடிச்சு போடக்கூடாது, அவங்களோட வேலையை அவங்கள செய்ய விடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹோப்புங்க எங்களுக்கெலாம்.